தமிழ்நாட்டில் ராமர் ஹனுமன் என பேசினால் எடுபடாது என்று தெரிந்துதான் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி குறித்து பிரதமர் பேசி வருவதாக வாக்கு சேகரிப்பதாகவும், ஆனால் கத்துக்குட்டி அண்ணாமலைக்கு இது கூட தெரியவில்லை எனவும் அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மரக்கடை பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கலந்து கொண்டு பேசுகையில், பாஜக அதிமுக கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்று மோடிக்கு அண்ணாமலை சொல்லவில்லையா என கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகம் வந்த பிரதமர் தமிழ்நாட்டில் ராமர் ஹனுமன் என பேசினால் எடுபடாது என்று தெரிந்துதான் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி குறித்து பேசி பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்பதாகவும், ஆனால் கத்துக்குட்டி அண்ணாமலைக்கு அது கூட தெரியவில்லை எனவும் விமர்சித்தார். பிஜேபி பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி திருப்பூர் வந்திருந்தார். அவர் பேசினது நான் டிவியில் லைவ் பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. நம்ம கூட அதிமுக கூட்டணியில் இல்லை, நான் கண்டபடி பேசி அதிமுக கூட்டணி உடைச்சிட்டேன்னு அண்ணாமலை மோடிக்கு சொன்னாரா இல்லையானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்தவர் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணாம நமக்காகவே பிரச்சாரம் பண்றாரு, அதிமுகக்கே பிரச்சாரம் பண்றாரு. புரட்சி தலைவர் உத்தமர், புரட்சி தலைவி அம்மா நல்லவங்க, அவங்க ரெண்டு பேரும் சிறந்த ஆட்சி கொடுத்தாங்கன்னெல்லாம் பேசினாரு. மோடிஜி, இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க கூடவே வளர்த்துக்கிட்டு கூடவே கூட்டிட்டு போறீங்களே ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் இது தெரிய மாட்டேந்து. அந்த கத்துக்குட்டிக்கு நல்லா கத்து கொடுத்துட்டு போங்க. எங்க புரட்சி தலைவரோட புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி மட்டும் இல்லை, 4.5 வருஷம் அம்மாக்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியும் அற்புதமான ஆட்சின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். மோடி சார் புத்திசாலி, அவருக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ராமரு அனுமாருன்னு பேசினா மட்டும் பத்தாது, நம்ம கைத்தட்டு வாங்கணும்னா புரட்சி தலைவர் பத்தி புரட்சி தலைவி அம்மா பத்தி பேசணும்னு முடிவு பண்ணி தான் பேசியிருக்காரு. ஆனா என்ன பண்றது, மோடிக்கு தெரிஞ்சது கூட அண்ணாமலைக்கு தெரியாம போச்சு. சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது நேரலை ஒளிபரப்பை துண்டித்து விடுவதாக குற்றம் சாட்டிய அவர், ஆனால் மக்களை ஏமாற்ற விடியா திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கம்பி கட்டும் கதைகளை சொல்லும் போது மட்டும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படுவதுதான் ஜனநாயகமா என கேள்வி எழுப்பினார். மக்களுக்காக அண்ணன் எடப்பாடியாரோ அதிமுக எம்எல்ஏக்களோ கேள்வி கேட்டாங்கன்னா உடனே சட்டசபை லைவ் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா உண்மை ஊருக்கு தெரியக்கூடாது இல்ல. அதே திமுக கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லும் போது வாயிலேயே வடை சுடும் போதெல்லாம் லைவ் தருவாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு. இதுவா ஜனநாயகம்?